ஜிஆர்கே ரெட்டியோடைய இந்த மார்க் குரூப் எம்ஏஆர்ஜி இந்த மார்க் குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மார்க் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 2010 வந்து சவிதாஞ்சலின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. 2011, 12, 13 இந்த ஒரு 3 வருஷ காலகட்டத்துக்குள்ள அவங்க வந்து அந்த மொத்த வீடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா 772 பிளாட்ஸ் இதுக்காக ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், அந்த மக்கள் எப்படி கட்டியிருப்பாங்க. இப்போ இருக்கிறது ஒரு வாடகை வீடுன்னு எடுத்துக்கோங்க. வாடகை வீட்டுக்கும் ரெண்ட் கட்டணும், வாங்குறதா கற்பனை வீடு ஒன்று, அந்த கற்பனை வீட்டுக்கும் லோன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். எப்படி அவங்களால சமாளிக்க முடியும்? இது எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன். கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இருக்க ஒரு சில ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்களுக்கு ஒரு வீடியோ மூலியமாக வந்து கோரிக்கை விடுறாங்க. அந்த வீடியோ தான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 8000 கோடி ஸ்கேமை பற்றின விஷயங்கள் பேசுறதுக்கும் அந்த ஒரு வீடியோ தான் முக்கியமான விஷயம். புதிய ஆட்சியிலும் இவங்களோட கை வந்து ஓங்கி தான் இருக்குது அப்படின்றது தான் இன்னொரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த மக்கள் எல்லாருமே வந்து ஒருவேளை மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களாம் கூட இருக்கலாம். அதனால தான் இந்த கோரிக்கையை முதலமைச்சர் விஜய் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு முன்வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே இந்த வீட்டுக்காக காசு கொடுத்தவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல்ஸோட ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியும் காசு வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கின காசை கொடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒருவேளை இவர் உண்மையாகவே வீடு கொடுக்கணும்னு நினச்சிருந்தா ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்திருக்கும். இல்லை ஸ்கேம் பண்ணணும்னு நினச்சி ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டையில் ஒரு டைலாக். அந்த மாதிரி தான் வந்து ஆசையை தூண்டி இவ்வளோ பேரை ஏமாத்தினாரா அப்படின்ற ஒரு கேள்வி. அவர் ஆரம்பித்த அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ஆகட்டும் சரி, சவிதாஞ்சலி, ஸ்வர்ணபூமி, பிருந்தாவன் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே டவுன். இதுக்கான காரணம் என்ன? ஏன் அது எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னொரு ப்ராஜெக்ட் இவர் அப்ரூவல் வாங்கினாரு? யாரெல்லாம் இவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. முன்னாடி இருந்த 2 கவர்மெண்ட்டோட பவர் சென்டர்ஸ், ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் யார் பவர் சென்டர்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் மாறி இருந்தாங்க. அப்பயும் ஜிஆர்கே ரெட்டியை எதுவும் பண்ணவே முடியும். டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் முக்கியமான ஒரு நபர் வந்து யார் பவர் சென்டர் இருந்தார், யார் டிசிஷன்லாம் எடுத்தாங்கன்னு தெரியும். கவர்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. இப்போ 3வதாக வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்துருக்கு. இந்த கவர்மெண்ட்லேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபேவராக நடக்கிறது தான் வந்து மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஜிஆர்கே ரெட்டியோடைய ஸ்கேம் பற்றின விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம் ராபின். வணக்கம். நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஜிஆர்கே ரெட்டியோட ஸ்கேம் பற்றின விஷயங்கள்லாம்? ஜிஆர்கே ரெட்டியோட ஸ்கேமையும் பார்த்தோம், ஜிஆர்கே ரெட்டியோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் பார்த்தோம். அப்படி நம்ம பார்க்குறப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா, பொதுவாகவே இந்த ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறவங்க, இவங்க மேலெல்லாம் பல அலிகேஷன்ஸ் வர்றது இயல்பான விஷயம். பொதுமக்கள் ஒரு பில்டரை நம்பி இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரை நம்பி கொடுக்குற ஒரு பணத்தை ஸ்கேம் எந்தெந்த வகையிலலாம் பண்ணலாம், டெக்னிக்கலாகவும் நான் டெக்னிக்கலாகவும் ஸ்கேம் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அரசியல்வாதிகளை விட தெளிவாக ஸ்கேம் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து கை தேர்ந்தவங்கன்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் ஜிஆர்கே ரெட்டியும் வந்து இதுக்கு விதிவிலக்கு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கேம்லேயே பெரிய ஸ்கேமாக இருப்பாரோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா 1, 2 இல்லை, கிட்டத்தட்ட 8000 10,000 கோடின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4000 மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பெரிய ஸ்கேமாக இருக்கே. குறிப்பாக ஆமாம், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாக தான் இருக்குது. இன்னும் அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பல ஜனங்கள் வந்து டேரெக்டாகவே கோரிக்கை வைக்கிற வீடியோக்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஹானரபிள் சிஎம் சார், ஜோசப் விஜய் சார், சிஎம் விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு பல கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாக வச்சுருக்காங்க. அதில் அவங்க வைக்கிற கோரிக்கை என்னென்னா 2013 எங்கள் கிட்ட வர வேண்டிய வீடு 2026 வருது. ஏறக்குறைய ஒரு 13 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இல்லாத வீட்டுக்கு வந்து கடன் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்டை பற்றி மென்ஷன் பண்ணி அவங்க பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்கே குரூப், ஜிஆர்கே ரெட்டியோடைய இந்த மார்க் குரூப் எம்ஏஆர்ஜி இந்த மார்க் குரூப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மார்க் குரூப் வந்து பார்த்திங்கன்னா 2010 வந்து சவிதாஞ்சலின்னு ஒரு ப்ராஜெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2011, 12, 13 இந்த ஒரு 3 வருஷ காலகட்டத்துக்குள்ளே அவங்க வந்து அந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் அந்த மொத்த வீடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்குங்க. ஏறக்குறைய 772 வீடு, மேபி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். அவங்க சொல்கிற நம்பர்ஸ் என்னன்னா 772 பிளாட்ஸ், அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு வீடு. இதுக்காக ஜனங்க வந்து பார்த்திங்கன்னா 40 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. அதாவது தெரியும்ல, 1 BHK ஒரு ரேட் இருக்கும், 2 BHK ஒன்று ரேட் இருக்கும், சில பேர் வந்து ரெண்டு இதுவுமே சேர்த்து கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 2010 13 காலகட்டத்தில் ஒரு 10 20 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா, ஒரு சில பேர் ஃபுல் பேமெண்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப
அந்த ஒரு அமௌண்ட்டெல்லாம் வாங்கின அந்த மார்க் குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013 முடிச்சு அந்த வீடை கொடுக்கவே கிடையாது. அன்எக்ஸ்பெக்டட் டிலேஸ், பல விஷயங்கள் நடந்திருக்கு. ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே அந்த வீட்டுக்காக காசு கொடுத்தவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா கேஷை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியும் காசு வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கின காசை கொடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. குறிப்பாக இந்த மார்க் குரூப்பை பற்றி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த ரெனோவேட் பண்ணி அந்த பிஓடி மாடலில் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. 2007 to 2009 2 வருஷத்துக்குள்ளே புதுச்சேரி காரைக்கால் போர்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை ப்ராப்பராக பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதை பிடிங்கி வந்து அதானே கிட்டே கொடுத்துச்சு கவர்மெண்ட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோடு எக்ஸ்பான்ஷன், அதாவது ஓஎம்ஆர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்துச்சு. 2010 காலகட்டத்தில் தான் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் பண்ணதுக்கப்புறமா சாருக்கு வந்து சார் இன் சென்ஸ் ஜிஆர்கே ரெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கட்டுமானத்துறையின் காவலர் அப்படின்ற அளவுக்கு விருது கொடுக்குற அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரொஃபைலை வந்து அவர் பில்ட் பண்ணியிருக்காரு. ப்ரொஃபைலை சஸ்டெயின் பண்ணாரான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவரோட ஒரு ஹையஸ்ட்டு ஒரு எய்ம், ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண பூமி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். ஏறக்குறைய 1000 ஏக்கரில் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கிற மாதிரி, எல்லா விஷயமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு குட்டி சேட்டலைட் டவுனையும் வந்து அவர் பிளான் பண்ணியிருக்காரு. செஸ் ஜோன் ஆகட்டும் சரி, இண்டஸ்ட்ரியல் ஜோன் ஆகட்டும் சரி, ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ். இப்போ நார்மலாக இப்போ ரியல் எஸ்டேட் ஆடுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சாதாரணமாகிடுச்சு. பக்கத்தில் கூப்பிட்றது நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாண்டு, போகிற தூரத்தில் ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், காலேஜ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டான விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் தலைவன் வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பண்ணியிருக்காப்புல. ஸ்வர்ணபூமி அப்படி ஒரு ப்ராஜெக்ட் தான். அதாவது இவங்களே அந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே வர வைக்கிறதுக்கு ஒரு 1000 ஏக்கரில் வந்து அதை பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த ஓவராலாக வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஸ்வர்ணபூமி ப்ராஜெக்ட். இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சவிதாஞ்சலி, பிருந்தாவன், இந்த மாதிரி வந்து லைனப்பில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சவிதாஞ்சலி ப்ராஜெக்ட். அது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க அந்த காரப்பாக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. பல பேர் வந்து காசு கட்டியிருக்காங்க. இல்லை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 400க்கும் மேற்பட்டவருக்கு அந்த லோன் வாங்கி தான் கட்டியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கியிருக்கு. 2017 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆகுது. ஸ்வர்ணபூமியிலையும் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது. 25 லட்ச ரூபா வந்து ஜிஆர்கே ரெட்டி வந்து மோசம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேஸில் ஜிஆர்கே ரெட்டி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது சவிதாஞ்சலி ப்ராஜெக்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த சவிதாஞ்சலி ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2019 ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்கே வந்துடுது. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்லேருந்து ஆக்ஷனுக்கே வந்துடுது. பட் யாரும் ஏலத்தை எடுக்க முன்னே வர்ற ஒரு 2 வருஷம் அப்படியே போகுது. திருப்பி 2022 ஆக்ஷனுக்கு வருது. அப்பயும் யாரும் எடுக்கல. 2023 வந்து பார்த்திங்கன்னா சுஷில் லால்வானி அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெவன்ஸா அப்படின்ற ஒரு குரூப்பில் இருந்து வந்து அந்த கம்பெனியை வந்து ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. அந்த மார்க் ப்ராப்பர்ட்டிஸோட அந்த சவிதாஞ்சலி ப்ராஜெக்டை ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. ஏலத்துக்கு எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 50 கோடி ரூபாய் வரைக்கும் அது வந்து திட்டமிடப்படுது அந்த ஆக்ஷன் அமௌண்ட்டுக்காக. அதில் ஒரு 6 கோடி ரூபாவை டிடியை வந்து அந்த பேங்க்குக்கு செலுத்திடுறாங்க. அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு இதுக்கு வந்து 32 கோடி ரூபா பேங்க்குக்கும் பேலன்ஸ் 20 கோடி ரூபாவை ஜிஆர்கே ரெட்டிக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வராங்க. அந்த 20 கோடி ரூபாயில் 14 கோடி ரூபாய் வந்து ஜிஆர்கே ரெட்டி வாங்கிடுறாரு. பேலன்ஸ் இருக்க 6 கோடியை வந்து பார்த்திங்கன்னா அந்த சுஷில் லால்வானின்றவர் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறாரு. எதுக்காக ஹோல்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த இடத்துக்கு பல டாக்ஸஸ் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாமல் ரெகுலேஷன்ஸ் வாங்காமல் இருந்திருக்கு. அந்த ஒரு தொகைக்காக அந்த 6 கோடி ரூபாய் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறார். அதையும் கொடுக்கறதுக்கு ஒரு செக்கும் வந்து டிராஃப்ட் பண்ணி வச்சார். அந்த செக்கையும் இவர் வாங்கி வச்சுக்கிறார். பட் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதாக வந்து ப்ராப்பரான தகவல் கிடையாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, இந்த சுரேஷ் லால்வானி அந்த ரெவன்ஸா குரூப் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மேல் வாடகை கூட ட்ரை பண்ணாங்க. இவங்க அதை வாங்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெவன்ஸா குரூப் தான். அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து திருப்பி மற்றவங்களுக்கு வாடகை கூட ட்ரை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் போய் அவங்கள ரீச் பண்ணி நானும் வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து இது பண்ணி தரேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உங்ககிட்டேருந்து ஒரு சில பெர்மிஷன்ஸ் வேணும். அது என்ன மாதிரியான பெர்மிஷன்ஸ்லாம் கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செக்யூரிட்டி 2 பேர் இருக்காங்க, நானும் என்னோட மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கிட்டு ஒரு 2 செக்யூரிட்டி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் லெவலில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணால் தான் வந்து நம்ம அதை ரெண்ட்டு கொடுக்க முடியும். அதில் இன்டீரியர் லெவல்லையும் நம்ம ஒரு சில விஷயம்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்களையும் வந்து ஒரு சொல்கிறார். அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரேஷ் லால்வானியோட குரூப் வந்து பார்த்திங்கன்னா சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு சம்மந்தமே இல்லாத ப்ராப்பர்ட்டி மேலே ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் சைன்டு டாக்குமெண்ட்ஸ் மாதிரிலாம் ரெடி பண்ணி இதை தாண்டி இந்த ரெவன்ஸா குரூப்பும் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு 50 கோடி ரூபாய் கடன் வாங்கின மாதிரியான டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி அந்த கம்பெனி மேலே போய் கேஸ் போடுறாரு. என்கிட்டே அவங்க 50 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க தரல அப்படின்ற மாதிரி கேஸ் போடுறோம். அந்த கேஸுமே இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது என்ன ஆகுதுன்னா கோர்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே போட்டுறாங்க. அதாவது அந்த கோர்ட்டுக்கு ஸ்டே போடுறதுக்கான காரணம் ஏன் இந்த விஷயம் பூம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 2 கவர்மெண்ட்டோட பவர் சென்டர்ஸ், ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் யார் பவர் சென்டர்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் மாறி இருந்தாங்க. அப்பையும் ஜிஆர்கே ரெட்டியை எதுவும் பண்ணவே முடியல.
அதுக்கப்புறமா வந்தது டிஎம்கே கவர்மெண்ட். டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் முக்கியமான ஒரு நபர் வந்து யார் பவர் சென்டர் இருந்தார், யார் டிசிஷன்லாம் எடுத்தாங்கன்னு தெரியும். அவரோட கவர்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. இப்போ 3வதாக வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்திருக்கு. இந்த கவர்மெண்ட்லேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஃபேவராக நடக்கிறது தான் வந்து மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனாலுமே வந்து கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இருக்க ஒரு சில ஜனங்க வந்து என்ன பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்களுக்கு ஒரு வீடியோ மூலியமாக வந்து கோரிக்கை விடுறாங்க. அந்த வீடியோ தான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 8000 கோடி ஸ்கேமை பற்றின விஷயங்கள் பேசுறதுக்கும் அந்த ஒரு வீடியோ தான் முக்கியமான விஷயம். இப்படி வந்து அவர் மேலே இருக்கிற அலிகேஷன்ஸ்லாம் பார்க்குறப்போ அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் கனரா பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ராட் ஒரு 200 கோடி ரூபாய்க்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சிபிஐ கேஸ், இடி கேஸ்லாம் வேறு இருக்குது. அதுக்காக வந்து போன வருஷம் அவரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு அந்த பவர் சென்டரில் ஒருத்தருக்கு வந்து பினாமி அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களும் நடந்திருக்கு. ஆனால் சிபிஐ ஃபைல் பண்ண கேஸ் எஃப்ஐஆரில் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பவர் சென்டரோ அவங்களோட பேர் மென்ஷன் பண்ணல, இவரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பினாமி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேசஸுமே இருக்குது. போன வருஷம் இவருடைய செப்டம்பர் மாதம் இவருடைய 10 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இடி சிபிஐ ரைடுமே நடந்திருக்கு. இடி ரைடு நடந்திருக்கு. அந்த இடி ரைடில் வந்து இங்கே இருக்கிற சொத்துக்கள் எல்லாம், இங்கே சம்பாரித்த சொத்துக்கள் எல்லாம் ஹைதராபாத்தில் இன்வெஸ்ட் பண்ணி ஹைதராபாத்தில் ரைடு, திருப்பதியில் ரைடுன்னு இவர் சம்மந்தப்பட்ட 10 இடத்துல வந்து இடி ரைடும் நடந்திருக்கு. இதே போல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களோட வீடியோவெல்லாம் பார்க்குறப்போ அவங்க எல்லாருமே வந்து ஒரு ரிட்டையரான ஆஃபீஸர்ஸ், ரிட்டையரான ரிட்டையர்மெண்ட் பிளானாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த சவிதாஞ்சலி ப்ராஜெக்ட் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லி ஹைடெக்கான ஒரு வீடு, சிசிடிவி கேமரா இருக்குது, ரிமோட்டில் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனு, ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஆஃப் பண்ணிக்கலாம், லைட் ஆஃப் பண்ணிக்க முடியும், எல்லாமே ஃபுல்லி ரிமோட் கண்ட்ரோல், ஃபுல்லி ஐஓடி பேஸ்டு, ஃபுல்லி எலக்ட்ரானைஸ்டு அப்படின்ற விஷயம்லாம் பார்க்க முடியும். இந்த விஷயத்தை அவர் 2009, 2010 பண்ணி மார்க்கெட் பண்ணியிருக்காரு. அந்த ஆடுமே அப்படி தான் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த ஆடில் வந்து இப்போ சமீபத்தில் இறந்து போன அந்த அபிநய் தான் வந்து நடந்திருக்காரு. அவர் அந்த ஆடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து திட்டிகிட்டே இருக்காங்க, லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க, நீ பாட்டும் வந்து கதவு திறந்து விட்டு போயிட்டுருக்க, கரண்ட் பில்லாம் யார் கட்டுறது, இல்லைன்னா இதெல்லாம் யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் மூவ் ஆகுது. அப்போ அவர் வந்து ஒரு விக்கி எடுத்து காட்டி இவர் வந்து சொல்கிறார், அதாவது பார்த்தீங்கன்னா கதவு திறந்து விட்டு போயிட்டுருக்காங்க, பர்க்லர் அலாரமோ அந்த ஃபேஸ் ரெகக்னிஷனோட பர்க்லர் அலாரம் இருக்குது, அதனால் வேறு யாரும் வந்து உள்ளே வர முடியாதுன்ற மாதிரியான விஷயங்களும். அதுக்கடுத்து ஃபேனு லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு ஆஃப் பண்ணணுன்ற மேண்டேட்டரி கிடையாது, உட்காந்த இடத்துலேருந்து ரிமோட்டில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களாகட்டும். சரி, இதெல்லாம் வந்து அவ்வளோ ஹைடெக்காக வந்து பிளான் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு வேளை இவர் உண்மையாகவே வீடு கொடுக்கணும்னு நினச்சிருந்தா ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்திருக்கும். இல்லை ஸ்கேம் பண்ணணும்னு நினச்சி ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டையில் ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஆசையை தூண்டி இவ்வளோ பேரை ஏமாத்தினாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் ஆரம்பித்த அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ஆகட்டும் சரி, சவிதாஞ்சலி, ஸ்வர்ணபூமி, பிருந்தாவன் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே டவுன். இதுக்கான காரணம் என்ன? ஏன் அது எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னொரு ப்ராஜெக்ட் இவர் அப்ரூவல் வாங்கினார், யாரெல்லாம் இவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. டெக்னிக்கலாகவும் நான் டெக்னிக்கலாகவும் ஏமாற்றக்கூடியது தான் இந்த ரியல் எஸ்டேட்டு ஓனர்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதே போல் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சவிதாஞ்சலி விக்டிம் பேஜ்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஆரம்பித்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ, இந்த விஐபி படத்தில் வந்து யாரெல்லாம் வேலை இல்லையோ அவங்களாம் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களா, அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சேர்ந்து விக்டிம் பேஜ்னு ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி அதில் இணைஞ்சு யாரெல்லாம் என்னென்ன வகையில் பாதிக்கப்பட்டாங்கன்றது அவங்களோட கோரிக்கைகளையும் அவங்களுடைய வழிகளையும் அங்கே போட்டுட்ருக்காங்க. இதில் நீங்கள் நாம் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமாக போட்டவங்க பல பேர். ஒரு லேடி ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க, என்னோட ஹஸ்பண்டோட கடைசி கனவாக இருந்துச்சு அந்த வீட்டை போய் வாங்கணும். அதான் அப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்கீமை போடுறப்போ 2 பேரா 3 பேரா இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போது அதில் 2 பேர் இல்லாமல் இருந்திருப்பாங்க. நானும் என்னோட லேட் மதரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அவங்க மதர் இல்லை, மேபி இவங்க தனியாக இருக்காங்க போல். அப்போ அவ்வளோ விஷயத்த காட்டி ஏமாத்தினாங்களா, இல்லை நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத விஷயத்தை நோக்கி ஜிஆர்கே ரெட்டி பிளான் பண்ணாரா, இல்லை திட்டமிட்டு ஃபண்டை வந்து ப்ராப்பராக இது பண்ணாமல் ஏமாற்றிட்டாருன்னு ஒரு கேள்வி. இவர் மேலே இன்னொரு அலிகேஷனுமே இருக்குது. என்ன அப்படின்னா டிமானிட்டைசேஷன் அப்போ பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் மணியை கேஷை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுக்கறதுக்காக இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்களும் இருக்குது. சிபிஐ இடியோட ஃபைண்டிங்ஸுமே அது சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிருக்கிறதா வந்து ஒரு சில நியூஸஸுமே வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. இவர் மேலே இருக்கிற கேசஸ்லாம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹைகோர்ட்டில் மட்டும் 137 கேஸு, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் 47 கேஸு, ஆந்திராவில் 6 கேஸு, சுப்ரீம் கோர்ட்டில் 6 கேஸு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதில் 400 கேஸில் வந்து எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. யார் மேலே? இவர் ஜிஆர்கே ரெட்டி மேலே. ஆனாலும் இந்த 3 ஆட்சி, கடந்த 3 ஆட்சி, அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சியாக இருக்கட்டும், தாவேக ஆட்சியாக இருக்கட்டும், இவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலைன்றது ஒரு கசப்பான உண்மை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி பினாமியாக இருந்திருக்காரு. யாருக்குன்னா 2019 இருந்த ஆட்சியிலையும் இருந்திருக்காரு. அதே போல் 2021 இருந்த ஆட்சியிலையும்
குறிப்பாக சொல்லணும்னா மாப்பிள்ளையோட ஆடிட்டருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்னைக்கு இருக்கிற தாவேக ஆட்சியிலையும் முதல்வரோட சர்நேமோட மேட்ச் ஆகிற மாதிரியான ஆமாம், அவர் ஒருத்தர் விஷ்ணு ரெட்டின்னு கூட சொல்கிறாங்க. அவரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் அவரும் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் விஷ்ணு ரெட்டி வந்து இதெல்லாம் சொல்லி அந்த மக்களை மிரட்டுறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி இந்த பேஜெல்லாம் ஆரம்பித்து இந்த மாதிரி அவங்களோட கோரிக்கைகளை வீடியோலாம் விடுறதுனால அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரான்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் அவரோட மருமகன் பேரில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதையும் அந்த பேஜஸில் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா இன்சால்வன்சி மூவ் பண்ணிட்டு இருக்கு. இந்த மார்க் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வந்து இன்சால்வன்சி மூவ் பண்ணிட்டு இருக்கு. செபிலையுமே இவர் மேலே கேசஸ் இருக்கு. 25 crores சம்திங் நினைக்கிறேன். செபிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதிகமாக வந்து சொல்லாமல் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார். போய் ஒரு 14.6% வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. பட் அதை இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செபிலையுமே இது மேலே கேஸ் இருக்குது. எந்த பக்கமும் பேலன்ஸ் இல்லை, எல்லா பக்கமும் தலையை வந்து விளையாடி இருக்காப்புல. இதில் தார்மீக ரீதியாக நம்ம பார்த்தோம்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து வட்டியோடு சேர்த்து அந்த வீட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை இதில் யார் மேலே தப்பு இருக்குது? கோர்ட்டில் கேஸ் போகுது, ஒரு பக்கம் அவர் மேலே என்னென்னா இதில் ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு ப்ராஜெக்ட்னு மட்டும் கிடையாது, மார்க் குரூப்னு மட்டும் கிடையாது. பல இடங்களில் ப்ராஜெக்ட் டிலே ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆகிற அடிஷ்னல் காஸ்ட்டை அந்த பீப்புள் கிட்ட தான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள் வாங்குறாங்க. அதையும் தாண்டி கரெக்ட் டைமுக்கு கொடுக்க முடியாத அந்த ஒரு டிலே ஆகிறப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் வந்து பியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் ஆனால் கட்டி முடிக்காத பல வீடுகளுக்கு இல்லை தரமே இல்லாமல் கட்டி கொடுக்கப்பட்ட பல வீடுகளுக்கு இனிமேல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்காங்க. பல பேர் அவங்க ரத்தத்தை வேர்வையாக சிந்தி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறாங்க. அப்படி இருக்கிறப்பவுமே இந்த விஷயங்களெல்லாம் ஏன் இன்னும் கவர்மெண்ட் கொண்டு வரல? இந்த ஒரு மார்க் ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, பல ப்ராஜெக்டில் இந்த சிக்கல் இருக்குது. அப்போ கவர்மெண்ட் ஓவராலாக ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணுமா, ஒரு பாலிசியை வந்து இந்த இடத்துல ஃப்ரேம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வியுமே வருது. இல்லை இதில் அப்பார்ட்மெண்ட்டுனாலே அது ஒரு ஸ்கேம்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதில் வந்து இந்த செவர் உங்களுது, அந்த செவர் அவங்களுது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்கேம் எல்லாம் இருக்குது. லெஃப்ட் செவர் பக்கத்து வீட்டுக்காரது, மேல் செவர் மேல் வீட்டுக்காரது, தர வந்து இப்போ கீழ் வீட்டுக்காரது, இந்த செவர் அந்த வீட்டுக்காரது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்பேஸில் இருக்கீங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த ஸ்கேமில் எல்லாரும் போய் மாட்டுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து தனியாக தேவை வந்துடுது இல்லை. பேசிக்காக மனுஷன் வாழ்வுக்கு 3 முக்கியமான விஷயம் தேவை: உடை, உணவு, தங்கறதுக்கு வீடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு உடைன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனாலே கிடச்சிது. அந்த வீடு அப்படின்றத இம்மீடியட்டாக வந்து நம்மளால் ரெக்யூர் பண்ண முடியல. பல பேரோட அந்த நீண்ட நாள் கனவாகவே அந்த வீடாக தான் இருக்குது. இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு குறிக்கோளோட பல பேர் இருக்காங்க. கனவோட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ், ரிட்டையர் ஆகிட்டு நான் போகும்போதாவது வந்து வாடகை வீட்டில் இல்லாமல் இருக்கணும், நான் வாடகை பே பண்ணாமல் இருக்கணும், அட்லீஸ்ட் நான் சாவரப்போ நான் சொந்த வீட்டில் சாகணும் அப்படின்றது தான் பெரும்பாலான மக்களுடைய, மிடில் கிளாஸ் மக்களுடைய ஏக்கமாகவும் கனவாகவுமே இருக்குது. பட் அப்படி ஒரு கனவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்கு. அதை குறி வைக்கிறாங்க. ரொம்ப அழகாக வந்து யாரெல்லாம் இந்த கனவோடு இருக்காங்களோ அவங்க தான் எங்கள் டார்கெட், அந்த டார்கெட்டை நாங்கள் அழகாக குறி வச்சு அவங்கக்கிட்ட பணத்தை பறிப்போன்ற மாதிரி பண்ணுறாங்க. ஒரு சில நேரத்தில் இது வந்து கமிஷனாக மட்டும் போகிறதுல பிரச்சனை இல்லை. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க, கமிஷன் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அந்த பிரச்சனை வந்து இருந்தாலும் அவங்களுக்கு வீடு இருக்குது, இடம் இருக்குது, அப்படி போயிருதுன்னு சொல்லிட்டு விட்டுடலாம். ஆனால் இடமே இல்லை, வெறும் காற்றை காட்டி, வெறும் இடத்த காட்டி ஒரு 50 லட்சம் 1 கோடி அப்படின்னு சொல்லிட்டு 8,000-10,000 கோடிக்கு ஊழல் பண்ண முடியுமா அப்படின்னா அது நம்ம ஜிஆர்கே ரெட்டியால் தான் முடியுன்றது ஒரு பெரிய வரலாறாக படைச்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இதுவும் ஒரு செய்தியாக வந்தது. திருப்பூரில் ஒரு சில இடங்களில், அதாவது வெளிநாட்டில் வாழ்கிற மக்களை, தமிழர்களை வந்து இங்கே இடம் கட்டி தர்றதா, வீடு வாங்கி தர்றதா சொல்லி ஒரு ஸ்கேம் பண்ணி இங்கே அவங்களும் ஏமாற்றிருக்காரு. அவங்களும் ஒரு 2019-20 காலகட்டத்தில் அவங்களும் பல பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 20-30 பேர் வந்து எங்களுக்கு மார்க் குரூப் வந்து கட்டித்தரதா சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்தா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள்கிட்ட காசை வாங்கி ஏமாத்தினதும் இருக்குது. அவங்க கனவோடு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், நம்ம ஊருக்கு போக போகிறோம்னு திரும்பி வந்தப்போ ஏமாத்தின விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் தான் இப்போ 7-8 பேர் மட்டும்தான் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த குமுறலும் கதறலும்ன்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 மக்கள் இந்த மார்க் குரூப்பால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஜிஆர்கே ரெட்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனாலும் தொட முடியாத தூரத்தில் அவர் இருக்காரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன் தொட முடியாத தூரம் அப்படின்றது தான் இன்னொரு ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான இருக்குது. என்னென்னா ஆட்சிகள் மாறினாலும் இங்கே வந்து அதிகாரிகள் மாற மாட்டாங்கன்றது நிதர்சனமான உண்மை. ஆனால்
ஆட்சிகள் மாறினாலும் ஊழல் செய்கிறவங்க அதுக்கப்புறம் அந்த புரோக்கர்ஸ் மாற மாட்டாங்கன்றது பலர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கட்சியமாக ஆட்சியை மாற்றிப்பாங்க, அப்படியே மாற்றிப்பாங்க. பண்ண முடியலன்னா அந்த புரோக்கர்ஸ் தான் ஆட்சியை மாற்றுறாங்கன்ற விஷயங்கள். அப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போ நடுவில் நடந்த பேரம் சம்பந்தமான விஷயங்கள் கூட இந்த புரோக்கர்கள் தான் செஞ்சாங்கன்ற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா புதிய ஆட்சி வரப்போ நம்மளால் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படி நம்ம பழைய மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு யோசிச்சு தான் இந்த பேரம் சம்மந்தமான விஷயம், குதிரை பேரம் சம்மந்தமான விஷயத்துலலாம் இவங்க ஈடுபடுறாங்கன்றதுலாம் தெரிய வருது. ஆனால் புதிய ஆட்சியிலும் இவங்களோட கை வந்து ஓங்கி தான் இருக்குது அப்படின்றது தான் இன்னொரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த மக்கள் எல்லாருமே வந்து ஒருவேளை மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களாம் கூட இருக்கலாம். அதனால தான் இந்த கோரிக்கையை முதலமைச்சர் விஜய் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு முன்வைக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா மக்களும் அதை தான் சொல்கிறாங்க, ஆரம்பத்திலே அதை தான் சொல்கிறாங்க, விஜய் சார் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்தளவுக்கு இது நடக்கும்னு தெரியல. ஏன்னா அந்த ஜிஆர்கே ரெட்டி வந்து சொல்லியிருக்கிறது, எனக்கு இங்கேயும் 2 பவர் சென்டர் இருக்குது, இது நம்ம ஆட்சி தான் வேற சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு கவர்மெண்ட் இதை சரி பண்ண போகுதுன்னு தெரியல. பட் முதல்வர் விஜய் இதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் ஈச் அண்ட் எவ்ரி சார்ட் ஆஃப் விஷயத்தில் அவர் கவனத்தில் எடுக்கிறாரு, கவனத்துக்கு போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பெரும்பாலான மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 4000 பேர், 4000 குடும்பங்கள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சாதாரண மக்கள் கிடையாது. இப்போ வந்து எங்கிட்ட அவங்க கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டான், இல்லைனா நாங்கள் 1000 ரூபாய்க்கு சீட்டு போட்டோம், இல்லை நகைச்சீட்டு போட்டோம், இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சிட் ஃபண்ட் மாதிரியான மோசடி கிடையாது. ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு கிரைமாக தான் நடந்திருக்கு. இல்லை பேங்க்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, ஒரு சில இடங்களில் கேசஸ் பெண்டிங் இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கவர்மெண்ட் பாடியே வந்து உள்ள மாட்டிருக்குல்ல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப இது எப்படி ஒரு ப்ராஜெக்ட் முடிக்காமல் மற்ற இடத்துல கிளியரன்ஸ் கிடச்சிது, கிளியரன்ஸ் வாங்குறதுல படுத்துகிற ப்ராப்ளம் வந்துருக்கு, டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துருக்கு, கட்டி முடிக்கப்படாத வீடுகளுக்கு இன்னும் பல மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வட்டியும் இதுவும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பல இயக்கங்களும் கனவுகளும் அந்த இடத்துல வந்து புதைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த விஷயத்தை கவர்மெண்ட் வந்து உடனே கையில் எடுத்து பார்க்கணும் அப்படின்றத நம்ம எல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு மந்த் இவங்க டிலே ஆகுதுன்றப்ப அடிஷ்னலாக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இந்த மக்களோட பாக்கெட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 15,000 அந்த இஎம்ஐ வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான ஒரு தீர்வு வந்து இந்த தாவேக்கா அரசு உடனடியாக எடுக்கணுன்றதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், அந்த மக்கள் எப்படி கட்டியிருப்பாங்க. இப்போ இருக்கிறது ஒரு வாடகை வீடுன்னு எடுத்துப்போமே, வாடகை வீட்டுக்கும் ரெண்ட் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் வாங்குறதா கற்பனை வீடு ஒன்று, அந்த கற்பனை வீட்டுக்கும் லோன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். எப்படி அவங்களால சமாளிக்க முடியும்? இது எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன். அது இல்லாமல் வாங்குறதா நினைக்கிறப்போ 2 பேர் 3 பேர் அவங்களோட பவரோடு பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த 2 பேர் 3 பேர் இல்லை, ஒரு தாய்மார் மட்டும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால எப்படி வீட்டுக்கு ரெண்ட்டும் கட்ட முடியும், எப்படி வந்து இஎம்ஐயும் கட்ட முடியும்? ரொம்ப நெருக்கடியான சுச்சுவேஷனில் இவங்க எல்லாருமே இருக்காங்க. கவிதாஞ்சலியில் மட்டும் 700 பேர், அந்த 700 பேரும் அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ எடுக்கிற இடம் கூட இல்லைன்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் இவங்க ஏன் வீதிக்கு இறங்கி வந்து போராடல அப்படின்னு நம்ம இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து 1000 கேஸ் வந்து போட்டிருக்காங்க ஜிஆர்கே ரெட்டி மேலே. அதில் 400 கேஸ் எஃப்ஐஆராக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு ஃபேமஸான கோட்டு. பட் இந்த இடத்துல இன்னுமே இந்த தாமதம், ஏன்னா ஏறக்குறைய வந்து 2013 கொடுக்க வேண்டிய வீடு 2026 ஒரு 13 வருஷம் டிலே. இன்னுமே இந்த தாமதம்ன்றது ஆகக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீடியோ மூலயமா கேட்டுக்கலாம். ஏற்கனவே 13 வருஷம் டிலே. அந்த மக்களுக்கான ஒரு குறைந்தபட்ச நீதியாவது ஆஸ் soon as possible இந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு மாதிரியான ஆக்டிவான ப்ராப்ளம்ஸை உடனே அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது, நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது. தேங்க்யூ, நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்